வீடே வாசம் வர மாதிரி குண்டு குண்டாக பால் கொழுக்கட்டை செய்யலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சா சுட்டுரும். ஸோ ஒரு கரண்டி இல்லை மற்ற வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு உருட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வெல்லம் எடுத்து அதை நல்லா பாவு காய்ச்சி அது கூடவே ஏலக்காவையும் சேர்த்துட்டு தனியாக வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க மாவில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அது வெந்தால் போதும், வெந்துடும் சீக்கிரமே. இப்போ அது கூடவே நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மேலவே வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் வந்துட்டு சேர்த்துடலாம். இதோடய வந்து ஆஃப் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். நெய் வந்து ஊற்றிட்டு கூடவே முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து அது மேலேயே விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி